ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்கினி காலாய காலாக்கினி ருத்ராய திரிநீலகண்டாய மிருத்யும் ஜெயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சன்மன் மகாதேவாய தே நமக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவசு வருடம் தை மாதம் 27ஆம் தேதி 10/2/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி. காலை 7:32 வரை, பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் விசாகம். காலை 8 மணி வரை, பிறகு அனுசம். இன்றைய யோகம் துருவம், கரணம் கவலவம், நேத்திரம் 1, ஜீவன் பாதி. நாள் முழுக்க மரண யோகம் காலை 8 மணி வரை, பிறகு சித்த யோகம். இன்றைய நாள் அனாஷ்டக ரமதச நவமி. இன்றைய எம்பெருமான் மகாவிஷ்ணுவை வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம். இன்று நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிறகு 10:30 முதல் 11:40 வரை. இன்றைய குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய வார சூலை வடக்கு மேற்கு பரிகாரம் பால் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு வேளையிலும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செய்ய வேண்டும். சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கடங்களை சிக்கல்களை உருவாக்கும் என்பதனால் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய மேசராசி நண்பர்கள். மேசராசியில் பிறந்த அஸ்வதி நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பரணி காலை 8 மணி வரை எல்லா வேளையிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பிறகு மாலை நேரத்தில் மதியத்துக்கு பிறகு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். கிருத்திகை காலை நேரத்தில் 8 மணி வரை சிறப்பாகவும், பிறகு ஒவ்வொரு வேளையிலும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் கூட ஏற்படாமல் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமக்கான இருப்பது ரிஷபம், மிதுனம், கடகம். வணக்கம்.